السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இருக்கிற இந்த காலம் என்பது மிக முக்கியமான மிகச்சிறந்த ஒரு காலம். என்ன காலம் சொல்லுவாங்க? என்ன காலத்தில் வாங்கிக்கிறேன்? துல்ஹிஜ்ஜாட முதல் 10 நாங்கிக்கிறேன். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 எங்களுக்கு தெரியும். நாங்கள் வேறு நாட்களில் செய்கிற அமட்களை விட துல்ஹிஜ்ஜால முதல் 10 செய்கிற அமட்களை அல்லாஹு தாலா நிறையவே விரும்புகின்றான். நிறைய அதுக்கு நன்மை இருக்குது. இப்போ நாங்கள் எஷா தொழுகிறோம் மாஷாலாங்க. அப்போ வேறு நாட்களில் செஞ்ச எஷா தொழுகைக்குரிய நன்மையை விட துல்ஹிஜ்ஜால நாங்கள் இன்றைக்கு எஷா தொழுதிக்கிறோம்னு சொன்னால் அந்த நன்மைகள் கேட்கும். எஷா தொழுதுட்டு நாங்கள் அமைதியாகிட்டு தொழுகைக்கு புறவிக்கிற ஓராதுகளை நாங்கள் ஓதினோம், துவாக்கள் ஓதினோம். அவைகளுக்கு அதில் நன்மை கூட அல்லாவோட நாங்கள் நிறைய நெருக்கத்தை ஏற்படுத்துகிறேன். அதே மாதிரி எஷாவுக்கு பிறகு பயான் நிகழ்ச்சி நடக்குது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்துல நாங்கள் உட்கார்ந்து அமைதியாக இருந்து நாங்கள் ஒரு பயானை கேட்கின்ற பொழுது, அல்லாஹ்வோட மார்க்கத்தை நாங்கள் படிக்கின்ற பொழுது அதுக்கு வேறு ஸ்பெஷலாக அல்லாஹ் தஆலா நன்மை தருகின்றான். இப்போ வேறு நாட்களில் செய்கிற நன்மைகளை விட இந்த காலத்தில் செய்கின்ற அமட்களுக்கு நன்மை நிறைய இருக்குது. அப்போ இந்த காலம் முடியும் வரைக்கும் எங்களோட மனசில் எதிரிமை ஓடணும். நாங்கள் எப்பையும் ஒரு அமல் செய்கின்ற பொழுது அல்லது அந்த அமலை நாங்கள் ஆர்வத்தோடு செய்யறதுக்கு எங்களுக்கு எதிரிமை வழிவகுக்கும். இந்த காலத்தில் நாங்கள் நினைக்கணும். நான் ஒரு சதக்கா சட்டிட்டால், நான் ஒரு சுன்னத்தான தொழுகையை தொழுதுவிட்டால், நான் குர்ஆனை பரட்டி ஓதிட்டால், நான் அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டிட்டால், நான் சுன்னத்தான ஒரு தொழுகையை தொழுதுவிட்டால் எனக்கு என்ன செய்யும்? வேறு நாட்களில் செய்கிற அமட்களுக்குரிய நன்மையை விட இந்த காலத்துக்கு நன்மை கூட என்ற உணர்வுகள் தீக்கணும். இந்த மைண்ட் செட்டப் எங்கள்கிட்ட கட்டாயம் வரணும். இந்த காலத்தில் நாங்கள் வாழ்கின்ற பொழுது, இப்படி ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிற சிறந்த ஒரு காலத்தில் இருக்கிற அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 10 நாட்களையும் சத்தியமிட்டு சொல்கிறேன். ரமலானில் கடைசி பகுதியில் ஒற்றை படையில் ஒரு இரவுக்காக வேண்டி நாங்கள் கடைசி பகுதி முழுமையாக கஷ்டப்படுறோம். அந்த ஒற்றை படையில் வரக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவு சிறந்த இரவு, அதில் மாட்டுக்கருத்து இல்லை. ஆனால் அந்த 10 நாள் நாங்கள் என்ன செய்கிறேன்? அந்த இரவை அடைவதற்காக வேண்டி கஷ்டப்படுறோம் தெரியாதால. ஆனால் தெளிவாக தெரியும், 10 நாள் ஒரு நேரம் அல்ல, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அல்லாஹு தாலா 10 நாட்களை சிறப்பாக்கி தந்திருக்கிறான். அந்த 10 நாளும் எங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த நாள் தான் 10 நாளும் சொன்னோம். அவன் அந்த 10 நாட்களையும் நாங்கள் வேறு நாட்களை போல வீணாக கழிப்போமாக இருந்தால் வார தொழுகிற போகிற அதை பற்றி எங்களுக்கு யோசனை ஒன்று இல்லை, அமல் செய்யணும் எங்களுக்கு தேவை ஒன்றும் இல்லை, ஆர்வம் ஒன்றும் இல்லை. பிரத்யேகமாக ஸ்பெஷலாக ஏதாவது அமல் செய்யணும், செய்கிற அமலை கொஞ்சம் கூட செய்யணும் எங்களுக்கு ஒரு தேவை இல்லாட்டி எங்களில் வேலை இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால், இந்த 10 நாள் முடியும் வரைக்கும் எங்களால் முடிஞ்ச அளவு உலகத்துக்குரிய காரியங்களை எல்லாம் ஒரு சைடில் வச்சுட்டு உலகத்தை தேடத்தான் ஓணும். ஆனால் மறுமைக்காக வேண்டி, எங்களோட மூத்துக்காக வேண்டி, எங்களோட கபரு வாழ்க்கைக்காக வேண்டி, நாங்கள் போகக்கூடிய இலக்கு சொர்க்கத்துக்காக வேண்டி நாங்கள் முயற்சி எடுக்கணும். இந்த 10 நாளும் எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ளணும். அல்லாஹ் தஆலா காலங்களை எங்களுக்கு சிறப்பித்து தாரத்துக்குரிய மிக முக்கியமான நோக்கம். கிழமையில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, அந்த நாளில் நாங்கள் அழகாக ரெடியாக குளிச்சுட்டு நேரத்தோட பள்ளிக்கு வரோம். ஈமாண்ட மாற்றம் ஏன்னா ஒரு தக்குவா எங்களுக்கு கூடுது, எங்களுக்குள்ள ஒரு ஈமான் அதிகரிக்குது. அதே மாதிரி அல்லாஹு தாலா இதோட இறக்கமுள்ளவன். அல்லாஹுடைய அடியான் கெட்டு போறதை, அதாவது நரகத்தை சம்பாதிக்கிறதை, அல்லாஹ் மறந்து உலகத்தில் வாழ்றதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹு தாலா ஒரு நாளும் விரும்ப மாட்டான். அல்லாஹு தாலா இறக்கமானவன். அந்த இறக்கத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா இப்படியான காலங்கள் எங்களுக்கு சிறப்பாகி தந்திருக்கிறார். அப்போ நாங்கள் புத்தியுள்ள ஆக்கள் என்றால் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கணுமென்ற தேவைகள் இருக்கிறேன். சும்மா பேச்சில் இல்லை, சும்மா எங்களோட பேச்சில் மட்டுமல்ல, அல்லாஹ்வை நாங்கள் உண்மையிலே நெருங்கணும், மனசால நாங்கள் நெருங்கணும் என்ற தேவை எனக்கும் உங்களுக்கு நீக்கமாக இருந்தால் இப்படியான காலங்களை நாங்கள் பயன்படுத்தணும். இப்படியான காலங்களை நாங்கள் பயன்படுத்தணும். அந்த அடிப்படையில் சுருக்கமாக ஒரு ஹதீஸை ஞாபகம் ஊட்டி, அந்த ஹதீஸு மூலமாக இந்த காலத்தில் நாங்கள் எப்படி அல்லாஹ்வை நெருங்குற சம்பந்தமாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ், சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ். ரசூலோட கேட்கப்படுது, அமட்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் அது என்ன அமல்? சொல்லுவாங்க என்ன அமல்? அந்த ஹதீஸ் தெரிஞ்சுதானே? ரசூல் என்ன சொன்னாங்க? அதுவமுஹா
வ இன் கல்ல யாரும் சொல்ல வருத்தம் வளமையாக செய்கிறது அது எப்படி இருந்தாலும் சரி, கொஞ்சமாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக இருந்தாலும் சரி, வளமையாக செய்கிற அமல் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். இப்போ இந்த ஹதீஸை வச்சு பேசக்கூடிய நான் ஆகிக்கலாம், கேட்குற நீங்கள் ஆகிக்கலாம். நாங்கள் யோசிப்போம், நாங்கள் இன்னொருத்தரை பார்த்து அவர் செய்கிற அமலை அவர் செய்கிற அமல் அப்படி, இவர் செய்கிற அமல் இப்படி என்று நாங்கள் எங்களை தீர்மானிக்க தேவையில்லை, நாங்கள் எங்களை பார்க்க தேவையில்லை. நாங்கள் தனி எங்களை பார்ப்போம். நாங்கள் காலையில் எளிமினத்திலிருந்து இரவில் தூங்க போகிற நேரம் வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிற அமல்கள் இது கடமையை சொல்லலை. இந்த ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹ் கடமையான தொழுகையோ கடமையான அந்த கடமையாக செய்ய வேண்டிய அமல்களையோ சொல்லலை. இது சுன்னத்தான அமல்கள், பிரத்யேகமாக நாங்கள் நினைச்சு செய்கிற அமல்கள். நாங்கள் யோசிப்போம், சொல்லுங்க வளமையாக எங்களுக்கு செய்ய முடியுமான தொடர்ச்சியாக செய்ய முடியுமான சின்ன அமல்கள் சொல்லுங்க. உதாரணத்துக்கு கொண்டு என்ன உண்டு சொல்லுங்களே. ஒரு அமல் குர்ஆன் ஓதுறது மிக முக்கியமான அமல். குர்ஆன் ஓதுறதை பற்றி தனியாக பேசணும். ஆனால் எங்களோட வாழ்க்கையில் டெய்லி ஒவ்வொரு நாளும் குர்ஆனை பரட்டி நாங்கள் ஓதாமிக்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் நாங்கள் நஷ்டவாளிகள். ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம், குர்ஆனை பரட்டி நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பகுதியை நாங்கள் ஓதாவிட்டால் நாங்கள் நினச்சிக்கொள்ளணும், நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறது உலகத்துக்காக வேண்டித்தான். ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் உலகத்துக்கு அடிமைப்பட்டுட்டோம். பேசுகிற நான் ஆகிக்கலாம், கேட்குற நீங்கள் ஆகிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் அடி கொடுக்க குர்ஆனை பரட்டி குர்ஆனை நாங்கள் ஓதாமிக்கிறோம் என்றிருந்தால் எங்களுக்குள் ஒரு கவலை வரணும், ஒரு ஊக்கம் வரணும். நான் என்ன அறியாமல் ஷைத்தானுக்கு அடிமைப்பட்டு கொண்டு உலகத்தை நான் நம்பிக்கொண்டு வாழ்கிறேன். இது அடிப்படையான பேசிக். ஒவ்வொரு நாளும் குர்ஆனோட கூடிய பழக்கம் வைக்கணும். வேற என்ன செய்யலாம்? டெய்லி ஓதக்கூடிய பழக்கம், டெய்லி செய்யக்கூடிய அமல்கள். காலையில் எழும்பினால் ஓதக்கூடிய ஔராதிகள், அன்றாட ஔராதிகள், சிம்பிள் லேசி பாடமாக்கிக்கிற, ஆனால் பழக்கம் இல்லை. நாங்கள் யோசிப்போமே, டாய்லெட்டுக்கு போகிற நேரத்தில் எங்களை எத்தனை பேர் அந்த துவாவை யோசித்து ஓதிட்டு போகிறோம். தின்ற நேரத்தில் எத்தனை பேர் பிஸ்மில் செல்லி நாங்கள் தின்றேன். பிஸ்மில் செல்ல மறந்தால் அதுக்கப்புறம் ஓதக்கூடிய துவாவை நாங்கள் எத்தனை பேர் ஓதுறேன். திண்டு முடிஞ்சு குடிச்சு முடிஞ்சு அதை ஓதக்கூடிய ஔராதுகளை நாங்கள் எத்தனை பேர் ஓதுறேன். யோசிப்போம், தெரியும் எங்களுக்கு பாடம். ஆனால் நாங்கள் செய்யறதுக்கு சைத்தானிகளை மறக்கடிச்சு வச்சுக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு மாயமான சைத்தாண்ட சூழ்ச்சிகள் எல்லாம் சூழ்ந்து அடிமைப்பட்ட ஒரு உலகத்தில் நான் நீங்கள் வாழ்றது என்று யோசிப்பாரு. வேற அடிக்கு ஒடுக்க செய்ய முடியுமான அமர்த்த சொல்லுங்க. பள்ளிக்கு வந்தால் சுன்னத்தான தொழுகையை எங்களுக்கு தொழலாம். இன்றைக்கு என்னென்றால் கடமையை நாங்கள் தொழுகிறதான், தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்ததோட எங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளியில் அமைதியாக இருந்து ஔராதுகளை ஓதிட்டு சுன்னத்தை தொழுட்டு போகிறதுக்கு நேரம் இல்லை. எங்களோட தொழுகையில் ரூஹானியத்து இல்லை. நாங்கள் தொழுகைக்காக வேண்டி நேரம் ஒதுக்குறோம், கடமைக்காக வேண்டி செஞ்சுட்டு போகிறோம். கடமைக்காக வேண்டித்தான் தொழுகை தொழுத்து போகிறோம். தொழுகையால் கிடைக்கிற ஃபாய்தாக்கள் கிடைக்கிறல்ல. தொழுது விட்டு போகிற வெளிக்கு போனால் பாவத்தோடு சம்மந்தப்பட்டது நடக்குதா இல்லையா? தொழுது விட்டு போகிற ஃபோனை திறந்து பார்த்தால் ஹராமான காட்சியில் பார்க்குறேன். தொழுது விட்டு போகிற வியாபாரத்துக்கு போனால் வியாபாரத்தில் ஏமாத்தும், பொய்யும், புரட்டும், இப்படித்தான் போகுது. தொழுது விட்டு போகிற வீட்டுக்கு போனால் வைஃபோட சண்டை நடக்குதா இல்லையா? காரணம் தொழுகையை நாங்கள் உயிரோட்டமுள்ள தொழுகையாக அமைக்கல. அமைதியாக வரணும், தொழுவணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொஞ்சம் மஸ்ஜிதில் ஈக்கணும். பயான் நிகழ்ச்சி வந்துட்டா கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்துட்டு போகிறது. உலகத்தில் எவ்வளோ நாங்கள் டைம் செலவழிக்கிறேன். பிள்ளையோட படிப்புக்காக வேண்டி எவ்வளோ செலவழிக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நடக்கிற விஷயங்கள் தான் கவலை. ஒரு புள்ள கிளாஸுக்கு போகிறேன், அந்த கிளாஸ் போகிறதுக்கு முன்னுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் விட்டு போட்டு கிளாஸ் என்ன செய்கிறேன், பிள்ளைய விட்டுட்டு வரேன். அல்லது செலவழித்து பிள்ளைய கிளாஸுக்கு நான் விட்டுறேன். கிளாஸ் விடும் வரைக்கும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் சில நேரம் அரை வரை கூட இருக்கலாம். அங்கே பேசாமல் நான் கேட்கிறேன், இன்னத்தோட பேசிக்கிறேன். உலக விஷயங்களை வெட்டியாக ஏதாவது பேசிக்கிறேன். நடக்குதா இல்லையா? லைஃப்பில் நடக்குதா இல்லையா? நடக்குது. ஏன் எங்களுக்கு பள்ளிக்கு வந்தால் அவசரமாக அமைதியாக இருந்துட்டு எங்களுக்கு பொறுமையாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கழிச்சுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. சைத்தாண்ட வேலை. உலகத்தில் நேரத்தை கழிப்பதற்காக வேண்டி, அரட்டை அடிப்பதற்காக வேண்டி சைத்தான் எல்லா சட்டப்பையும் செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் மாறிட்டோம். ஆனால் மறுமைக்காக வேண்டி, எங்களோட வெற்றிக்காக வேண்டி, உலகத்தில் எங்களுக்கு நிம்மதிக்காக வேண்டியும் மறுமை நிம்மதிக்காக வேண்டியும் உள்ள எல்லா செட்டப்பையும் சைத்தான் மூடி மறைச்சிட்டான். இதான் உண்மை. நாங்கள் யோசிப்போம், நாங்கள் தனியேந்து யோசிப்போம். அதனால் எங்களுக்கு முடியுமான அளவு ஒவ்வொரு நாளும் வளமையாக செய்ய முடியுமான அமல்கள் எல்லாம் நாங்கள் தேடுவோம். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு செய்யலாம். சுன்னத்தான தொழுகைகள், துஹா தொழுகை எங்களுக்கு லேசாக தொழுட்டு போகலாம்.
கூட்டினால் எத்தனை சம்பவம்? துஹா 2 ரகாத் தொழுதுக்குள்ள எத்தனை சம்பவம்? ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் போகும். வேலைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு முசல்லா போட்டு எங்களுக்கு 2 ரகாத் தொழ முடியாவிட்டால், அதே போல இரவுல தொழுக நோம்புல மட்டும்தான் நான் தொழுக கொண்டிருக்கிறேன், நோம்புக்கு கூட எங்களுக்கு இரவு தொழுகைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இப்படிக்க கூடாது. இரவுல குறைஞ்சது வித்திரச்சரி தொழுட்டு நாங்கள் படுக்கணும். எங்களுக்கு தூக்கம் போட்டு ஒரு பயம் இருந்தால் வித்திரச்சரி 3 ரகாத் தொழுட்டு படுங்க. 3 ரகாத் தொழுதுக்கு எவ்வளோ போகும் நேரம்? அமைதியாக இருந்து எல்லாரும் தூக்கமாய்ப்பாங்க. சில நேரம் நாங்கள் வித்திர தொழுவிட்டு அமைதியாக அல்லாட்ட நாங்கள் உரையாடிட்டு எங்களோட தேவைகளை முன் வச்சுட்டு நாங்கள் எப்படி எல்லாம் வாழ்கிற நாளைக்கு மறுமையில் எங்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் எங்களுக்கு அல்லாட்ட நாங்கள் முன் வச்சுட்டு கேட்டுட்டு நாங்கள் படுத்தால் எங்களோட தூக்கம் நிம்மதியான தூக்கம். வெள்ளைக்கு சுபஹுக்கு ஜமாத்துக்கு வரலாம். இந்த பழக்கம் எங்கள்கிட்ட கட்டாயமாக ஈக்கணும். தொடர்ந்து நாங்கள் இதை செய்யணும். நாங்கள் போகிற வேலை டயர்டு அதோடு நாங்கள் அப்படியே படுக்கிறோம். ஃபோனை பார்த்து அப்படியே தூக்கம் போகிறேன். இல்லாட்டி வேறு ஏதாவது யாரை பற்றி ஒரு பிரச்சனையை பேசிட்டு அல்லது புறத்தை பேசிட்டு போல பேசிட்டு உருவலை பேசிட்டு அப்படியே நாங்கள் படுக்கிறோம். எங்களோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போனால் அமைதியாக இருந்துட்டு எங்களோட சாப்பாடை தின்ட்டு பிள்ளைகளோட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு பிரச்சனைகளை பேசி கேட்டுட்டு முடிச்சுட்டு நாங்கள் தூங்க போகிற நேரத்தில் வித்திரச்சரி இரவு தொழுகை குறைஞ்சது வித்திரச்சரி தொழுவுக்கு படுக்கக்கூடிய பழக்கங்கள்ட்ட கட்டாயமிக்கணும். குர்ஆனோட கிடைக்கல, காலையில் மாலையில் குர்ஆனோட கிடைக்கல, குர்ஆனை கொஞ்சம் பரட்டி ஓதிட்டு படுக்கக்கூடிய பழக்கங்கள் கட்டிக்கணும். இதெல்லாம் செய்யும் எங்களோட வாழ்க்கையில். நாங்கள் எதை நோக்கி நாங்கள் பயணிச்சு கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் எங்களோட வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதுக்காக வேண்டி வாழ்கிறோம் நாங்கள் யோசிப்போம். நேற்றைய நாள் அல்லது இன்றைய நாள் வெள்ளையிலிருந்து நாங்கள் அல்லாஹ்வுக்காக செஞ்ச அமல் அது, தொடர்ந்து நாங்கள் செஞ்ச அமல் அது, விரும்பி செஞ்ச அமல் அது, உலக மறுமைக்காக வேண்டி சுவர்க்கத்துக்காக வேண்டி ஒதுக்கின நேரம் அது. நாங்கள் யோசிப்போம். எல்லாம் சைத்தானங்களை மாற்றி வச்சுக்கிறேன். நாங்கள் வாழ்ற உலகம் லேசான உலகம் அல்ல. போராடணும், கஷ்டப்படணும், தியாகம் செய்யணும். அப்போ தான் எங்களுக்கு மொத்த பூரா வெற்றி இருக்குது. அதனால் நாங்கள் முடியுமான அளவு எங்களோட வாழ்க்கையில் அமட்களை தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்கம் ஈக்கும். குர்ஆன் ஓதுறதாகிக்கலாம், அதே மாதிரி அன்றாடம் ஓதக்கூடிய ஔராதுகளாகிக்கலாம், சுன்னத்தான தொழுகைகளாகிக்கலாம், சின்ன சின்ன அமட்கள். நாங்கள் வாகனத்தில் போகிற அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக் கொடுறோம். பழக்கம் ஈக்கணும் எங்கள்கிட்ட கட்டாயமாக. நாங்கள் தொடர்ந்து ஒரு அமலை செய்கின்ற பொழுது பாருங்கள் மாற்றம் எப்படி வருது என்றால், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்கிறேன், நாங்கள் தொடர்ந்து அமட்களை செய்கின்ற பொழுது ஒன்று எங்களுக்கு இன்னும் இஸ்லாத்தோட தொடர்பு கூட வரும், ஈமான் கூடுது, தக்குவா கூடுது. உதாரணத்துக்கு நாங்கள் தொடர்ந்து குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு குர்ஆன் ஓதி போட்டு அப்படியே நாங்கள் தொடர்ந்து ஆசையோடு தேவையோடு ஓதிக்கும் பொழுது ஒரு பக்கம் ஓதி நாட்களுக்கு ஒரு பக்கம் ஓத போதாது. எல்லாம் பரக்கத் செய்வான் நேரத்தில். அது 2 பக்கமாகும், 3 பக்கமாகும், 4 பக்கமாகும். சில நேரம் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் கூட நாங்கள் முடிக்கலாம். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா, சலஃபுகள் சஹாபாக்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது ஒரு ஆர்வம் ஊட்டல், அவங்க அதுக்கு பழகிட்டாங்க. எங்களுக்கு இன்றைக்கு குர்ஆனை கேட்டு ஒரு பக்கமாக நேரம் இல்லை. கையில் மொபைல் ஏதாவது மெசேஜ் வருது, ஃபோன் கால் வருது, வீட்டில் ஒரு பிஸி, உள்ளிட வேலை, வியாபார வேலை, தொழில் பிஸி. குர்ஆனை பரட்டினால் எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்கள் குர்ஆனுக்கு நேரம் ஒதுக்கல்ல. இந்த நேரத்தில் நான் குர்ஆன் ஓதுவேன். நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பிஸி இல்லாத நேரம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் இந்த நேரத்தில் பிஸி இல்லை. அப்போ இந்த நேரத்தில் நான் ஃபோனில் பார்த்து சும்மா டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதை விட, கூட்டாளிமாரோட சும்மா அரட்டை அடிக்கிறதை விட, பாதையோரத்திலிருந்து சும்மா நேரத்தை கழிக்கிறதை விட நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்ஆனோட தொடர்படுவேன் என்று நாங்கள் குறைஞ்சது தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்கத்தை உருவாக்குறேன். அப்போ ஒரு பக்கம் 2 பக்கமாகும், 2 பக்கம் 3 பக்கமாகும், ஒரு ஜுஸ்ஸாகும், அப்படியே கூட்டிக்கிட்டு போகும். அப்போ நாங்கள் தொடர்ந்து அமல் செய்கின்ற பொழுது அமல்கள் எங்களுக்கு ஆர்வம் வரும். சிறுசாக செஞ்சது பெருசாக எங்களுக்கு முடியும். அப்போ எங்களை அறியாமல் நாங்கள் என்ன செய்வோம், ஒட்டோவாக மர்ம சிந்தனையோட சுவர்க்கத்துக்கு நாங்கள் நெருங்கி கொண்டே போவோம். அமட்களை தொடர்ந்து செய்கின்ற பொழுது மாற்றமானால் அது மாற்றமானது. அமட்கள் ஆர்வம் இல்லாட்டி, அமட்களை தேவை இல்லாட்டி ஒட்டோவாக எல்லாம் மாறி போய்க்கிறோம். உலகத்துக்கு அடிமையாகவும் நரகத்தை சம்பாதிப்போம். அமட்களை தேவையில்லை, பாவம் ஹராம் ஹலால் எங்களுக்கு தெரியாது, எல்லாத்தும் சைத்தானுக்கு அடிமைப்பட்டு நாங்கள் வாழ்வோம். அது மாற்றம். அடுத்தது தொடர்ந்து நாங்கள் அமல் செய்கின்ற பொழுது எங்களுடைய இஹ்லாஸ் பாதுகாக்கப்படும். எப்படி பாதுகாக்கப்படும்? நாங்கள் தொடர்ந்து சுபஹ் ஜமாத்துக்கு வருவோம், அல்லது தொடர்ந்து நாங்கள் பள்ளியில் ஒரு நேரம் ஒதுக்கூட நாங்கள் குர்ஆன் ஓதுவோம். ஒரு மாதம் ஒரு வருஷம் நாங்கள் உதறன்னு சொன்னால் எங்களுக்கு அது பழக்கம். பாத்திராக்களுக்கு தெரியும் ஒரு அல்லாஹ்வுக்காக தான் செய்யறது. அப்போ எங்கட உள்ளம் ஒட்டோவாக அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும் என்றதை பக்குவப்படுத்தும். நடக்குதா இல்லையா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் பயான் நடக்கின்ற பொழுது வீடியோ எடுக்கிறேன். அப்போ அவர் 1 வருஷம் 2 வருஷம் எடுத்துன்னு போகிற நேரத்தில் அது அவருக்கும் பழக்கமாயிட்டு பாத்திராக்களுக்கு பாருங்கள் அந்த அமல் அவர் பாதுகாக்கப்படுவார். நடக்கிறா இல்லையா? திடீரென ஒருத்தர் வாராரு, புதுசாக ஒருத்தர் வாராரு, வீடியோ எடுக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். பார்க்குறாக்கள் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்து முடிச்சது பிறகு நான் உதாரணம் சொல்கிறேன். வீடியோ எடுத்தது பிறகு ஒருத்தர் மசாலா நல்ல வேலையான சின்னத்தோட செய்தான் எங்கள் உள்ளத்தில் வராமல் இருக்குமா, செய்தான் எங்கள் உள்ளத்தில் வந்துட்டால்
ரைனா, பெருமைக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி வந்துட்டால் எங்கள் அமல் வீணாய் போயிட்டு. அதனால நாங்கள் தொடர்ந்து அமல் செய்கின்ற பொழுது அது பகிரங்கமாக இருக்கலாம், ரகசியமாக இருக்கலாம். எப்படியோ அமல்களை தொடர்ச்சியாக நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய இஹ்லாஸ் பாதுகாக்கப்படும். நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வோம். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நாங்கள் ஊருக்காக வேண்டி, இந்த ஜமாத்துக்காக வேண்டி, பார்க்கத்துக்காக வேண்டி, பாராட்டுக்காக செஞ்சாலும் தொடர்ந்து செய்யக்கூடியாக்கள் எதுக்காக வேண்டி செய்வாங்க? அல்லாஹ்வுக்காக தான் செய்வாங்க. தொடர்ந்து செய்யக்கூடியாக்கள் யாருக்காக செய்வாங்க? அல்லாஹ்வுக்காக தான் செய்வாங்க. அது அவங்களுக்கு தேவை. 3வது, தொடர்ந்து நாங்கள் அமல் செஞ்சாங்க சரியா, சின்ன ஒரு அமலாக இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் செய்கின்ற பொழுது நாங்கள் அல்லாஹ்வோட நிறைய நெருக்கத்தை ஏற்படுத்துவோம். அப்படித்தானே? நாங்கள் தொடர்ந்து ஒரு அமல் செய்கின்ற பொழுது எங்களுக்கு பாவம் இருக்கும். எங்களுக்கு பாவம் இருக்கும். திடீர்னு ஒரு பாவம் செஞ்சிட்டால் நாங்கள் தொடர்ந்து செய்கிற அந்த அமலால் அந்த பாவம் எங்களுக்கு தடுக்கப்படும். அந்த பாவம் எங்களுக்கு வெறுப்பாக விளங்கும். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அதை செஞ்சு பாருங்க. எங்களுக்கு இன்றைக்கு பாவத்தை பற்றி எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. சர்வசாதாரணமாக நாங்கள் பாவம் செய்கிறோம். எல்லா இடங்களிலும், தொழில் செய்யக்கூடிய இடங்களில், கையில் இருக்கிற மொபைல் ஃபோனில், வீட்டில், பாதையோரத்தில், விளையாட்டில், பயணத்தில், எல்லா இடங்கள்லையும் சர்வசாதாரணமாக நாங்கள் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிற கணக்கில்லே. காரணம், அந்த பாவத்தில் பாரதூரத்தை நாங்கள் உணரல. அமட்களோட அந்த அளவுக்கு எங்களுக்கு அக்கறை இல்லை. எல்லாம் எங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க? மொல்ல தூரமாக்குகின்றாங்க. அப்போ அதை விட்டு நாங்கள் மீண்டு வரணும் என்றால், பாவம் எங்களுக்கு வெறுப்பாக வழங்கணும், அல்லாட மஹப்பத் எங்களுக்கு கிடைக்கணும், அல்லாட ஞாபகம் எங்களுக்கு வரணும் என்றால் அமட்களை நாங்கள் அடிக்கொருக்க செஞ்சு கொண்டிருக்கணும். அமட்கள் அடிக்கொருக்க நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த பக்குவம் வரும். உதாரணத்துக்கு ஒருத்தர் அடிக்கொருக்க ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதுறாரு. குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் அன்றைக்கு செஞ்ச பாவம் அவருக்கு வரும். அப்படி நான் குர்ஆன் ஓதிக்கொண்டு இந்த பாவத்தை செய்கிறேனே, பாவத்தை உடணுமே, பாவமே ஹராமா என்று எங்களை அந்த குர்ஆன் ஓதுறது எங்களை பக்குவப்படுத்தும். இதான் விஷயம். அதனால நாங்கள் அமட்களை தொடர்ந்து செய்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன செய்யும்? ஒன்று அல்லாஹ்வுடைய நெருக்கம் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் லேஸ் இல்லை. அது கிடைக்கிறதுக்கு நாங்கள் கஷ்டப்படணும். ரைனா, அது லேசாக கிடைக்க நாங்கள் நினச்சிடக்கூடாது. நாங்கள் குர்ஆன் சும்மா அளிக்கிறேன், நாங்கள் மார்க்கத்தில் இருக்கிறேன், நாங்கள் பள்ளிக்கு வார, நாங்கள் சதக்கா செய்கிறேன், நாங்கள் அமல் செய்கிறேன், அல்லாஹ் எங்களை பொருந்திட்டான் என்று எங்களுக்கு நினைப்பு வந்துடக்கூடாது. அதுக்காக நாங்கள் நிறைய முயற்சி செய்யணும். இது போதா, செய்கிறது போதா, இன்னும் செய்யணும், இன்னும் நிறைய நேரம் ஒதுக்கணும், இன்னும் அமல் செய்யணும் என்று அந்த போதாத அந்த மனசில் எங்களுக்கு பிடிக்கும். அதான் அல்லாஹ்வோட பொருத்தம். அதனால அமட்களை தொடர்ந்து நாங்கள் செய்கின்ற பொழுது ஒன்று அல்லாஹ்வோட பொருத்தங்களே கிடைக்கும். 2வது, பாவங்களை விட்டு எங்களை தூரமாக்கும். பாவம் செய்கின்ற பொழுது இது பாவம் ஹராம் என்று பாவத்தை எங்களை வெறுக்க வைக்கும். அதனால அமட்களை தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்கத்தை நாங்கள் கட்டாயமாக உருவாக்கிக்கொள்ள வேண்டும். சின்ன ஒரு விஷயம்தான், சின்ன ஒரு ஹதீஸ் தான் எங்களுக்கு லேசாக எங்களை வாழ்க்கையில் செய்ய முடியும். இப்போ நாங்கள் யோசிப்போம், நாங்கள் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்துட்டு நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்து விரும்பி இவ்வளோ காலம் நான் எனக்காக வேண்டி செஞ்ச அமட்களை நாங்கள் எதை திருப்தியாக வச்சுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் இந்த அமலை செஞ்சுக்கிறேன்னு நாங்கள் எதை திருப்தியாக வச்சுக்கிறேன். அப்போ நாங்கள் யோசிப்போம், நான் எதுக்காக வேண்டி வாழ்கிறோம், எதுக்காக வேண்டி நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம், எங்களுடைய இலக்கு எது, நாங்கள் மூத்துக்கு போகிறோம், எங்கே போக போகிறோம், இதை கொஞ்சம் யோசிப்போம். தனியே யோசிப்போம். யோசித்து நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்ற அமட்களை எல்லாம் ஒதுக்கி தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பழக்கத்தை நாங்கள் உருவாக்கிக்கொள்ள வேண்டும். எங்களோட பிள்ளைகளுக்கு இதை பழக்கணும். எங்களோட பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுத்து நாங்கள் பழக்கணும். எங்களோட குடும்பத்துக்கு, எங்களோட மனைவிமார்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்து நாங்கள் இதை பழக்கி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி அமல் செய்யக்கூடிய சின்ன அமல்களாக இருந்தாலும் பிரச்சனையில் தேடி ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கொள்ளும். வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. நாங்கள் இருக்கிற நாளும் முக்கியமான நாள். ஏனால் ஜும்மாவுடைய நாள். இந்த மக்ரிபோட ஜும்மாவுடைய நாள் ஸ்டார்ட் ஆகிட்டது. நாளைக்கு மக்ரிப் வரைக்கும் ஜும்மாவுடைய நாள், வெள்ளிக்கிழமை சிறந்த நாள். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 வாங்கிக்கிறோம். இந்த நாட்களை நாங்கள் வீணடிச்சு விடாமல் ரைனா, எந்த அளவுக்கு இந்த நாளுக்கு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறோம் அதை நாங்கள் கவனிக்கணும். இமாம்கள் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நன்மை செய்யறதுக்கு ஆர்வம் ஊட்டிக்கிறோம், அதே போல இந்த காலத்தில் நாங்கள் பாவம் செஞ்சாலும் ஏன்னா அந்த பாவத்துக்குரிய தண்டனையும் நாங்கள் பயப்படணும். அவ்வளோ நாங்கள் அமலுக்கு ஆர்வம் காட்டுறோமோ அதே மாதிரி ஒரு பாவம், ஒரு தவறு நாங்கள் செஞ்சிட்டால் இதில் உள்ள உறுத்தோம். இந்த சிறந்த ஒரு காலத்தில் நான் பாவம் செய்கிறேன், அந்த உறுத்தல்களுக்குள்ள வரணும். அதனால இந்த காலத்தை வீணாக்கி விடாமல் நல்ல முறையில் கழிப்பதற்குரிய அந்த ஏற்பாட்டை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.